ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்கள் சொல்லுவார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனுக்காக ஏங்கின ஒரு ஏக்கம், கடவுளுடைய தாகம், வாஞ்சை எதுவென்று சொன்னால் 2000 ஆண்டுகளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித வாழ்வில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி, மனிதனுடைய உறைவிடமாய் அவர் மாற வேண்டும் என்று சொல்லி, நற்கருணை வடிவிலே அவர் இந்த உலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி அவர்கள் சொல்லுவார்கள், என் வாழ்க்கையில் நான் கலங்குகின்ற பொழுதும், கண்ணீர் வடிக்கின்ற பொழுதும், என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தவிக்கின்ற பொழுதும், தத்தளிக்கின்ற பொழுதும், புலம்புகின்ற பொழுதும், போராடுகின்ற பொழுதும், பலவிதமான எதிர்வினைகளை நான் சந்திக்கின்ற பொழுதும், ஒரு நாய்க்குட்டி எஜமானின் பாதத்தில் விழுந்து கிடப்பதைப் போல நான் நற்கருணை நாதர் இயேசுவின் பாதத்திலே விழுந்து விடுவேன். என் வாழ்வில் எல்லையில்லா ஒரு அமைதி. நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நற்கருணை என்கின்ற அந்த அருட்சாதனத்தின் வழியாக நமக்காக மட்டுமே காத்து கிடக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எப்படியான நெகட்டிவிட்டி, தவறான எதிர்வினைகளை நீங்கள் சந்தித்தாலும், கண்ணீரை சந்தித்தாலும், நற்கருணையை தேடி வந்து பாருங்கள். அந்த நற்கருணை நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் உருவாக்கும்.